மசூதிகளில் இஃப்தார் விருந்துகள் நடத்த தடை சவுதி அரேபிய அரசு அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் எதிர்வரும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு மசூதிகளில் இஃப்தார் விருந்து நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் KSA அதிகாரிகள் வரவிருக்கும் புனித மாதமான ரம்ஜான் 1445 AH 2024 மசூதிகளில் இஃப்தார் தடை செய்யும் உத்தரவை பிற்படுத்தியுள்ளனர். பிப்ரவரி 21, 2024 அன்று இஸ்லாமிய விவகார அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில், ரம்ஜான் காலத்தில் மசூதிகளுக்கான வழிமுறைகள் மற்றும் வழிமுறைகள் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் விருந்துகளை ஏற்பாடு செய்வதற்காக பல்வேறு பிராந்தியங்களில் உள்ள இமாம்கள் மற்றும் முஸ்லிம்கள் நிதி நன்கொடைகளை சேகரிப்பதை அமைச்சகம் தடை செய்துள்ளது. தூய்மையை உறுதி செய்வதற்காக ரம்ஜான் காலத்தில் மசூதிகளுக்குள் அல்லாமல் நியமிக்கப்பட்ட முற்றங்களில் இஃப்தார் நடத்தப்பட வேண்டும். இமாம்கள் மற்றும் முஸ்லிம்கள் உட்பட மசூதிகளின் பணியாளர்கள் தங்கள் பணியில் ஒழுங்காக இருக்க வேண்டும் மற்றும் ரம்ஜான் காலத்தில் வராமல் இருக்க வேண்டும். இமாம்கள் மற்றும் முஸ்லிம்கள் உட்பட மசூதிகளின் பணியாளர்கள் தங்கள் பணியில் ஒழுங்காக இருக்க வேண்டும் மற்றும் ரம்ஜான் காலத்தில் வராமல் இருக்க வேண்டும். தொழுகையின் போது இமாம் மற்றும் வழிபாட்டாளர்களை புகைப்படம் எடுக்க மசூதிகளில் உள்ள கேமராக்களை பயன்படுத்த வேண்டாம். அத்துடன் தொழுகைகளை மாற்றவோ அல்லது சமூக ஊடகங்களில் ஒளிபரப்பவோ கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. சவுதி நாட்காட்டி அல்-குரா தொழுகை நேரத்தை பின்பற்றவும், மாலை மற்றும் விடியற்காலை தொழுகைகளை தவிர அதானுக்கும் தொழுகை நிகழ்ச்சிகளுக்கும் இடையே 10 நிமிட இடைவெளியை பராமரிக்கவும். இமாம்கள் தராவிஹ் நீடிப்பதை தவிர்க்கவும். ரமலானின் தன்னார்வ இரவு தொழுகைகளை தவிர்க்கவும். குறிப்பாக நோன்பு விதிகள் மற்றும் ரம்ஜான் சிறப்புகளில் கவனம் செலுத்தி தகவல் தரும் பிரசங்கங்களை வழங்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மசூதிகளில் பிச்சை எடுப்பதை தடை செய்தல். அதன் சமூகம், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கேடுகள் பற்றிய கல்வி மற்றும் தொண்டு நிறுவனங்களின் முக்கியத்துவத்தையும் இந்த உத்தரவுகள் வலியுறுத்தப்படுகின்றன. வானியல் கணக்கீடுகளின்படி சவுதி அரேபியாவில் ரம்ஜான் மார்ச் 11 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.